ஆமா ஆனந்த், காலேஜில் அந்த வினோத் என்னையே சுத்தி சுத்தி வருவான். நான் அவனை அடிச்சு இன்சல்ட் பண்ணிட்டேன். அதனால எப்படி என்னை அடைஞ்சே தேவைன்னு சபதம் பண்ணா. இப்ப என்னடானா அவங்க அப்பா எங்க வீட்டுக்கு வந்து என்ன பொண்ணு கேட்க ஆரம்பிச்சுட்டாரு. அப்புறம் என்னாச்சு? எங்க டேடி அவரை அவமானப்படுத்த அனுப்பிட்டாரு. அவர் போன வேகத்தை பார்த்தா என்ன நடக்குமோன்னு பயமா இருக்கு. பயப்படாத, எது நடந்தாலும் நான் இருக்கேன். ஆனா ஒண்ணு, நம்ம 2 பேருடைய கல்யாணத்தை உங்க அப்பா ஏத்துக்குறாரு நம்பிக்கை எனக்கு இல்ல. ஆண்டவன் ஏத்துக்கிட்டா அது போதும். உங்க நினைப்புலதான் நான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன். நீங்க தான் எனக்கு தைரியம் சொல்லணும். கவலைப்படாத, நம்ம 2 பேரையும் யாராலையும் பிரிக்க முடியாது. சாந்தி, யோ, எப்ப பாரு அவன் கதை இவன் கதைன்னு சொல்லி தட்டி கழிச்சிட்டு வந்தா நம்ம கதை என்ன ஆவறது? டே டியூட்டிங்கற, நைட் டியூட்டிங்கற, எனக்காக என்ன டியூட்டியா பார்த்த நீ? ஒரு ஃபுல் டே டியூட்டி வேண்டாயா? அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் டே டியூட்டி சொல்லியா? ஃப்ரெண்டுங்கற, நான் எப்பதான் ஃப்ரெண்ட்ல வர்றது? நீ எல்லாம் ஒரு ஆம்பளை. உட்காரியா? ஒன்ன போய் லவ் பண்ண பாரு. என் புத்தி என்ன சொல்றதுனே தெரியல. மஞ்சு, கோச்சுக்காத. என்ன மாதிரி ஆட்டோ டிரைவர்லாம் கட்டின பொண்டாட்டி காவலா இருக்க முடியாது. உன்னை பாக்க ராத்திரி 10 மணிக்கு வரேன்னு வச்சுக்க. அப்பதான் ஒரு பொண்ணு இடுப்ப புடிச்சிட்டு எதிரில வந்து நிக்குது. என்ன பண்றது? மறுபடியும் சவாரி போயிடுறேன். இப்படி சொல்லிட்டா எப்படியா? உன்னை கட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் கூட நான் இப்படிதான் காத்துக்கிட்டே இருக்கணுமா? கவலைப்படாத, எப்படியும் டயத்தை அட்ஜஸ்ட் பண்ணி உன்னை பாக்க வந்துடுறேன். ஆமா, ரொம்ப நாளா உன்னை கேட்கணும்னு நினைச்சேன். பிரசவத்துக்கு இலவசம்னு எழுதி வச்சிருக்கே, உன் முதலாளி உன்னை கோச்சுக்க மாட்டாரு? இல்ல, அந்த பணத்தை என் சம்பள பணத்துல இருந்து நானே கொடுத்துருவேன். யோ, உனக்கு ரொம்ப பெரிய மனசியா? உன்னை கட்டிக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். மஞ்சு, சவாரிக்கு நேரமாச்சு, அப்புறமா மீட் பண்றேன். வரட்டா? போயிட்டு வாயா. யோ, கண்ணை முழிச்சு உடம்ப கெடுத்துக்காத.